शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதா சும்மா அந்த எண்ணெய் பிரபஞ்சத்தில் விசாரம் சாதிக்கிறாங்க. அது சரி சாதிக்கிறோம். ஆனா அந்த விசாரங்கிறது விசையா சத்தியமான ஒரு விசாரம் இல்லாத என்ன விசையா இருந்தாங்க சத்தியமா இருந்தா என்ன அப்படின்றாங்க. விசாரத்தை சத்தியம்னு நீ சொல்ல முடியாது. ஒரு அத்வைதியா இருக்கிறவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப ஒன்றுதான் சத்தியம். அதை தவிர்த்து வேற எதுவுமே சத்தியம். அதனால நான் வித்தியாசத்தை சாதிக்கிறேனே அந்த வித்தியாசமும் சத்தியம்னு அவன் சொன்னா அவருடைய சித்தாந்தத்துக்கு ஹானியம். அதனால அப்படி சொல்லக்கூடாது. சரி அதுவும் விசையான் அப்படின்னு சொன்னால் பொய்யான மிச்சாவான ஒரு வித்தியாசம் பிரபஞ்சத்தினுடைய சத்தியத்துவத்துக்கு பாதகமாகாது. அப்ப பிரபஞ்சமே சத்தியமா இருக்குது இல்லையா? பொய்யான வித்தியாசத்தை சாதிச்சா அதுல என்ன ஆகும்? வாசம் அப்படி இல்லைங்கிறது தானே ஆச்சு. வாசமா பொய் இல்லைன்னு தானே ஆகும். பிரபஞ்சமானது பொய்னு சொன்னாக்க உண்மையில அப்படி இல்லை அப்படின்னு தானே அர்த்தமாகும். அதனால பிரபஞ்ச சத்தியமாயிடுங்க. கேள்வி கேட்டோம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது அத்வைத தீட்சாக்காரர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நீ சொல்ற மாதிரி இல்லை. நீங்க என்ன பார்க்கணும், வித்தியாசம் சத்தியத்தும் இது ரெண்டும் விருப்பமான சிரமம். ஒரு இடத்துல சத்தியத்துவம் இருக்குன்னு சொன்னா வித்தியாசம் இருக்க முடியாது, வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா சத்தியத்துவம் இருக்க முடியாது. ஆனால் எப்ப விரோதம்ங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எதிலே இந்த வித்தியாசமோ சத்தியத்துவமோ இருக்குன்னு சொல்றோமோ அது ஆசிரியம். வித்தியாசம் அல்லது சத்தியத்துவம் விருத்தமான ரெண்டு தர்மத்துல ஒரு தர்மத்தை எடுக்க வேண்டியது. அந்த தர்மத்துக்கு ஆசிரியத்தை எடுத்துப்பாரு. அந்த ஆசிரியமும் இந்த தர்மமும் சமான சத்தை கொண்டதாக இருக்குமானா அப்போது அந்த தர்மம் தன்னுடைய விருத்த தர்மத்திற்கு இறங்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் விரோதம் பண்ணாது. தாராளமாக கொண்டு இருக்கலாம். இது எப்படி இப்ப என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். பிரபஞ்சம்ங்கிறது என்ன சத்தை கொண்டது? வியாபகாரிகம். அதுல வித்தியாசத்தை சாதிக்கிறவங்க அந்த வித்தியாசத்துக்கு என்ன கட்ட வியாபகாரிகம், அது வியாபகாரிகம் தான். அப்ப என்ன ஆச்சு? பிரபஞ்சமும் அதுல சாதிக்கப்பட்ட வித்தியாசமும் ரெண்டும் சமான சத்தை கொண்டதாக ஆயிடுதா? அப்படி ஆயிடுச்சுனால் இந்த வித்தியாசமானது பிரபஞ்சத்திலே தனக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திலே சத்தியத்துவத்துக்கு இடம் கொடுக்காது, பாரமார்த்தத்துக்கு இடம் கொடுக்காது. இது வித்தியா இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. வித்தியாசங்கிறது வித்தியாவே இருக்கலாம். ஆனால் அது பிரபஞ்ச தர்மிக்கு சமான சத்தை கொண்டதாக இருக்கும். சமான சத்தை கொண்டதாக இருந்தால் அது தனக்கு விரோதமான வினோதத்தை இடம் கொடுக்காது. இந்த பிராதிகாரிகத்துல கூட பார்க்கலாம். பிராதிகாரிகமா உங்களுக்கு சர்ப்பம் தெரியும். இந்த பிராதிகாரிகமான சர்ப்பத்திலே பிராதிகாரிகமான ஒண்ணு ஒரு தர்மம் அதுல இருக்கு. என்ன இருக்கு? சர்ப்பத்துவம் சொல்லாமா எழுதிடுவோம். சர்ப்பத்துவம் பிராதிகாரிகமான அந்த சர்ப்பத்திலே கடக்கும் இருக்குமோ? இடம் தராது. ஏன்னா சர்ப்பம் பிராதிகாரிகதான், பொய்யான சர்ப்பம் தான். அதுக்காக இடமாக முடியாது. ஏன்னு கேட்டா அதுக்கு சமான சத்தாகமான சர்ப்பத்துவம் இல்லை. அது வேற விஷயம். பிராதிகாரிகமான அந்த தர்மமா இருந்தாலும் கூட அது தனக்கு விரோதிக்கு இடம் கொடுக்காது. அதாவது தர்மிக்கு சமான சத்தாகமா அது இருந்து கண்ணாடியில பிரதிபிம்பம் தெரியுது. பிரதிபிம்பம் பொய் அப்படின்னு வச்சுக்கோம். பிரதிபிம்பம் பொய்ங்கிறதுக்காக நான் கண்ணாடியை பார்க்கும்போது என்னுடைய முக பிரதிபிம்பத்துக்கு பதில் வேற ஏதாவது தெரியலாமோ? தெரிய முடியாது. பிராதிகாரிகமா இருந்தாலும் அதுல தெரியக்கூடிய தர்மம் அதுக்கு சமான சத்தை கொண்டதாக இருந்துன்னு சொன்னா அது இன்னொரு இடம் இருக்காது. தெரியுது, அந்த முகத்துல கடப்பம் தெரியுது அப்படின்னு வரவே வராது. அதனால நீங்க ஒரு தர்மம் தனக்கு விருத்தமான ஒரு தர்மத்துக்கு இடம் கொடுக்காமல் விரோதம் பண்றது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்னா
அது அந்த தர்மியில தர்மிக்கு சமான சக்தி கொண்டதாக இருக்கு அப்படின்னு அது பரமார்த்தமா இருக்குங்கிற அர்த்தம் இல்லை. இப்போ மிச்சார்த்தம் மிச்சாபூதமான பிரபஞ்சத்துல இருக்கே அது பிரபஞ்சத்துக்கு சமான சக்தி கொண்டதாக இருக்கிற காரணத்தினாலே அது மிச்சையாக இருந்தாலும் கூட அந்த மிச்சார்த்தம் கூட மிச்சையாக இருந்தாலும் கூட தனக்கு விருப்பமான அந்த பாரமார்த்திக சத்தியத்துவத்துக்கு விரோதியாக அவன் சொன்னது எழுதுகிறாரு. இந்த மிச்சார்த்தம் மிச்சையா இருந்ததுன்னா பிரபஞ்சத்துக்கு சத்தியத்துவம் இந்த நிகழ்வுகளை பாரமார்த்திகத்துவம் வந்தாலும் அதுக்கு இடம் கொடுக்காதுன்னு சொன்னேன். அப்படி இல்லை, நான் வியாபகாரிகமா மிச்சார்த்தம் சொல்றேன். இப்ப அவன் ஆபாதனம் பண்றது பாரமார்த்திக சத்தியத்துவத்தை தான். வியாபகாரிக சத்தியத்துவத்தை ஆபாதனம் பண்ணினா நான் சரிதான்னு சொல்லிட்டு போடுவேன். அது இந்துதான் விவகார சத்தியம் அப்படின்னு. அதுல எனக்கு இதே இல்லை, ஆட்சேபம் கிடையாது. பிரம்மத்தை போல இதுவும் பாரமார்த்திக சத்தியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவன் ஆட்சேபம் பண்றவனுக்கு அபிப்பிராயம். இல்லைன்னா வேறு பிரபஞ்ச வியாபாரிக சத்தியம் சொன்னா யாரு விளைகிறாங்க இல்லையா? அதனாலே இந்த வியாபகாரிகமான வித்தியாசமானது தன்னுடைய ஆச்சரியமாக இருக்கும் பிரபஞ்சத்திலே பிரம்மத்தை போல ஒரு பாரமார்த்திக சத்தைக்கு இடம் கொடுக்காது. இதை சொல்றதுக்கு அந்த என்ன காரணம் காமிச்சான்னு சொன்னா பிரபஞ்சத்துக்கு சமான சத்தை கொண்டதாக அந்த வித்தியாசம் அமைந்திருக்கிறதுதான் காரணம். இன்னொரு சமாதானம் என்ன சொன்னார்னு சொன்னா, இப்படி பாருங்க, நாம லோகத்துல பார்க்கறது சுத்தியில ரஜதம் தெரியுது. ரஜதம்னு தெரியும் அந்த காலத்துல அது சுத்தி இல்லை அப்படின்னு கூட நமக்கு தெரியும். ஏன்னா ரஜதமா பார்க்கறது சுத்தி இல்லை, இது ரஜதம் தான் அப்படின்னு தெரியும். அது உண்மையில ரஜதம் இல்லைன்னு இருந்தாலும் ரஜதம் இல்லைங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப இவர் என்ன பாக்குறாரு, இங்க ரஜதம்னு பாக்குறேன், இது சுத்தி இல்லைன்னு சொல்றேன். ஆனால் நீங்க ரஜதம்னு பார்த்தாலும் கூட இது சுத்தி இல்லைன்னு சுத்தி அசுத்திக்கும் அதுல தெரிஞ்சாலும் கூட அது அந்த சமயத்திலையும் சுத்தி தானே. இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறேன்னா பிற்பாதான் நான் கண்டுபிடிப்பேன், இப்ப தெரியாதுங்கிறது வாஸ்தவம். ஆனா நான் அப்படி பார்க்கிற காலத்துல கூட அந்த சுத்தி சுத்தியாகத்தான் இருந்திருக்கே தவிர அது ரஜதமாக இருக்கல, ஆரஜதமாகத்தான் இருந்திருக்கு, ஆசுத்தியாக இருக்கல அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கிறோம். ரஜுவை நான் பாம்புன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட இது ரஜு கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த சமயத்துக்கு அது ரஜுவா இருக்கு. இப்போ அது ரஜுவாவும் இருந்துச்சு, ரஜு இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப ரஜு இல்லைங்கிறதும் ரஜுங்கிறது விரோதமான தர்மம் இல்லை. விரோத தர்மமா இருந்தாலும் இந்த ரஜு இல்லைன்னு தெரிகிற காலத்திலும் அது ரஜுவா இருந்திருக்கு. இது அந்த ரஜுத்துவத்தை நிவர்த்தி பண்ணல, தெரியாம இருந்தது. இந்த இதை வச்சிருந்து இன்னொரு நியமங்கள் பிரச்சனைகள் விசாரணைன்னா, இப்ப கடைசியில அந்த சமத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சாட்சா்காரம் ஒருமை, அந்த சாட்சா்காரத்தினால எது நிவர்த்தி ஆகாதோ அப்பேற்பட்ட தர்மம் இருக்கு. அந்த தர்மமானது தனது விருப்பமான தர்மத்துக்கு இடம் கொடுத்தாரு. ஆனா அப்படி இல்லாத தர்மம் தனக்கு விருப்பமான தர்மத்துக்கு இடம் கொடுக்கும். இப்ப இந்த இடத்துல நிஜமா அது சுத்தி, ஆனா அது சுத்தி இல்லை அப்படின்னு அது பிரபகாரத்துக்கு தெரியும். இப்ப இந்த சுத்தி பேதம் தெரிகிறது, இது அந்த சுத்திக்கு சமான சட்டாகமாக இல்லை. ஏன்னு கேட்டா எனக்கு உண்மை தெரியும் போது இந்த சுத்தி பேதம் நிவர்த்தியாயிருக்கு, சுத்தின்னு தெரியும் போது அப்ப என்னாச்சு, இந்த சுத்திக்கும் அந்த அந்த விஷயத்துடைய உண்மையான சாட்சா்காரம் வரும்போது ஆதிவர்த்தியம் நிவர்த்தி ஆகாமல் இருக்கக்கூடியது சுத்தியில. ஆனா சுத்தி இல்லைன்னு சமத்துல தெரிகிறே ஒரு சுத்தி பேதம். அந்த சுத்தி பேதங்கிறது விஷயம் தெரிஞ்சா காணாம போயிடுவது, இல்லாம போயிடுவது, அது நிவர்த்தி. அப்போ அந்த தத்து விஷய சாட்சா்கார நிவர்த்தின்னு ஒண்ணு, அனிவர்த்தின்னு ஒண்ணு, இந்த மாதிரி ரெண்டு விதமான தர்மம் இருக்கிறது. சாட்சா்காரம் வந்தாலும் நிவர்த்தி ஆகாத தர்மம் இருக்கு, அனிவர்த்தியம். அதுதான் தனக்கு விரோதிய
அங்கே அனுமதிக்கிறார். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க சுத்தி உதாரணம் அதேதான். சுத்தி எப்பவுமே சுத்தி தான். ஆனா சுத்தி இல்லைங்கிறது எப்பவும் கிடையாது. நம்ம காலத்துல தான், நம்ம காலத்துல கூட சுத்தி சுத்தி தான். இதை வச்சு இந்த ரெண்டாவது நியமம் கட்டுகிறது. அப்படி பார்க்கறது இந்த பிரபஞ்சத்துல வித்தியாசம் தெரியுதுங்களா? பொய்னு சொன்னது, இந்த பொய்னு சொன்னது பிரபஞ்சத்தினுடைய தத்துவம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பாதிக்கப்படாமல் இருக்கும். பிரபஞ்சம் பொய் அப்படின்னு சொன்னா சில நேரம் கழிச்சு அப்படி கிடையாது, இது சத்தியம் தான் எனக்கு ஒரு பாதிக்கான வரல. ரொம்ப சாட்சாத்காரம் வந்தாலும் பிரபஞ்சம் பொய்ங்கிறது ஏற்கனவே போய் பூமி தான் அப்படியே இருந்துருக்கு. அப்ப என்னாச்சு, அந்த வித்தியாசம்ங்கிறது விஷய சாட்சா்கார ஆதிவர்த்தியம், அதாவது விஷய தத்துவசாட்சா்காரம் வந்ததுனாலே அது நிவர்த்தி ஆகாததாக ஆயிட்டு சுத்தியில சுத்தி கொண்டிருக்கிற மாதிரி. பிரபஞ்சத்துடைய அந்த பொய்த்தன்மைங்கிறது, அந்த பொய்த்தன்மைங்கிறது அதனுடைய உண்மையான சாட்சா்காரம் வந்தாலும் போகக்கூடியதா இல்லை, பொய்தான் பொய்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ என்னாச்சு, இந்த பொய்த்தன்மை இருக்க வித்தியாசம் இது தனக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய அந்த பரமார்த்த சத்தியத்திற்கு அதுக்கு எதிரியாக இருக்கும், அதுக்கு இடம் கொடுக்காது. ஆனா இந்த நியமப்படி பார்த்தாலும் பிரபஞ்சத்துடைய வித்தியாசம் நிச்சயம்னு சொன்னாலும் பிரபஞ்ச சத்தியமாகிறது ஒரு வழி. பிரபஞ்ச சத்தியத்துக்கு சொல்றதுக்கு இருபத்துமே நீ உள்ள நுழைய முடியாது அப்படின்னு அது தீர்க்காட்டாரு சமாதானம். இதுக்கு மேல என்ன கேள்வி வந்ததுன்னு கேட்டா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க கேட்கல, தெரியாமலே கேட்ட விஷயம் தான். சப்த பிரமாணம்ங்கிறது பிரம்மத்தை தெரிவிக்கிறது. அத்வைத பிரம்மத்துக்கு பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டா சப்த பிரமாணத்தை தான் சொல்லியாகணும். சப்த பிரமாணங்கிறது ஒரு வாக்கியமாக இருக்கும். வாக்கியம்னு சொன்னா அதுல அநேக பதங்கள் இருக்கும், ஒவ்வொரு பதத்தும் தனித்தனி அர்த்தங்கள் இருக்கும், அப்பதான் அது வாக்கியமாகும். இப்போ இந்த வாக்கியத்திலே அந்த பதார்த்தங்கள் இருக்குது, ஒவ்வொரு பதத்தும் தனித்தனி அர்த்தம், அதுக்குதான் சம்பந்தம். அந்த பதார்த்தங்கள் ஒன்றுக்கு ஒண்ணு ஏறக்கூடியதாக சம்பந்தப்பட்டதாக இருக்குன்னா அப்பதான் நமக்கு வாக்கியம். அப்ப அந்த ஏறது இந்த ஒரு பதார்த்தத்துக்கு இன்னொரு பதார்த்தத்தோடு சம்பந்தம் இருப்பது இதுக்கு யோகியதானது. இது இதோடு சம்பந்தப்படுறதுக்கு யோகியதை உள்ளது. சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா யோகியதை, சம்பந்தப்படாது சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா யோகியதை இல்லைன்னு. இப்போ இவர் என்ன ஒரு யுக்தி கொண்டு வர்றாருன்னா, அந்த யோகியதைங்கிறது வாஸ்தவமா இருந்தால் அப்போ அந்த சப்த பிரமாணத்துல தெரியக்கூடிய அந்த பிரமேயம் இருக்கே, பிரமேயம் அதனால தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுவும் வாஸ்தவம். யோகியத்தை தப்பு தெரிஞ்சுக்கிறோம், அந்த யோகியத்தையே தப்பா கிரகிச்சு விட்டான். வாஸ்தவா யோகியதை இல்லை ஆனா யோகியமாக்குவான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னு சொன்னா அவன் புரிஞ்சு இந்த வாக்கியார்த்தம் என்னவா இருக்கும், அது தப்பா இருக்கும்போது இந்த யோகியத்தை தப்புன்னு சொன்னா வாக்கியார்த்தம் தப்பு, யோகியத்தை கரெக்டுன்னு சொன்னா வாக்கியார்த்தம் அப்படித்தானே வருது. அப்போ நமக்கு ஒரு விருப்பம் கிடைக்கிறது. சப்தத்தினால தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த பிரமேயம் இருக்கே அதுவும் சப்தத்தில் இருக்கக்கூடிய யோகியத்தையும் சமான சத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். இது ஒரு நியமம். இன்னொரு நியமம், வாக்கியார்த்த தியானம் வருது. அந்த வாக்கியார்த்த தியானம் பிரமாணமா இருந்தா தான் அதனுடைய விஷயத்தை நான் பிரமேயம்னு சொல்லணும். சப்தத்திலேருந்து எனக்கு ஞானம் என்னமோ தப்புதான், ஆனா அது தெரிவித்த விஷயம் சரி அப்படின்னு சொல்ல முடியுமோ? விஷயம் சரின்னு சொன்னா ஞானத்துடைய பிராமாண்யம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஞானத்துடைய பிராமாண்யம் தப்பு, பிராமாண்யம் இல்லை, ஆனா விஷயம் கரெக்டு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்பனா என்ன ஆச்சு, இந்த இதுல இருந்து நமக்கு ஒரு நியமம் என்ன கிடைக்குதுன்னு சொன்னா, சப்த பிரமாணத்தினாலே தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த விஷயம் அந்த ஞானத்தில் உள்ள பிராமாண்யத்துக்கு சமானமான சக்தி கொண்டதாக இருக்குது. விஷய சத்தியம்னு சொன்னா அதனுடைய பிராமாண்யமும் சத்தியம். அந்த பிராமாண்யமே முதல்ல பொய்ன்னு சொன்னா அது தெரிவித்த விஷயமும் பொய் அப்படின்னு வருது. அப்ப ரெண்டு நியமம் கிடைக்கும். அந்த சப்த பிரமேயமான வஸ்து சப்தத்தில் இருக்கக்கூடிய அந்த யோகியதைக்கும் சப்தத்தினாலே வரக்கூடிய அந்த வாக்கியார்த்த போதும் இருக்கே அதனுடைய பிராமாண்யத்துக்கும் சமான பிரமேயமாக இருக்கணும் அப்படின்னு நியமம் கிடைச்சு. இந்த நியமத்தை ஆதாரமா வச்சுட்டு இப்ப நாம வேதாந்தத்துல விசாரிப்போம். இப்ப இங்க என்ன சொன்னா அத்வைதவாதிகள் வரணும்.
இந்த இன்னும் ரெண்டும் அவனை கழுத முடியும் எப்படின்னு கேட்டா இந்த வேதாந்த வாக்கியம் அத்வைதத்தை போதிக்கிறதுன்னு சொல்றேன். அத்வைதம் அது போதிக்கும் அத்வைதம் இருக்கே அது பரமார்த்தம்னு சொல்றான். அத்வைதம் தான் பரமார்த்தம். இந்த அத்வைதத்தை போதிக்கக்கூடிய புது வாக்கியத்துல ஒரு யோகியத்தை சொல்ல முடியும். பரபரார்த்த சம்பந்தம் பதார்த்தத்தோட சம்பந்தத்தை யோகியத்தை சொல்ல முடியும். இந்த யோகியத்தை சத்தியமாக இருக்கணும். அப்பதான் அது தெரிவித்த அத்வைதம் சத்தியமா இருக்கு. அதே மாதிரி இந்த வாக்கியத்தினால அத்வைத புத்தி ஞானம் ஏற்பட்டது. அத்வைத ஞானம் அந்த ஞானத்தினுடைய பிராமான்யமும் சத்தியமாக இருக்கணும். அப்படி இல்லாத அந்த அத்வைதமும் சத்தியம் இல்லைன்னு பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா அத்வைதத்தை சத்தியம்னு சொல்றவனுக்கு அதை தவிர்த்து கூட ரெண்டு விஷயத்த சத்தியம்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம். ஒண்ணு அந்த பதார்த்தங்களுக்கு பதார்த்தங்களுடைய பரஸ்பர சம்பந்தம் இருக்க யோகியதை அந்த யோகியத்தையே சத்தியம் சொல்லக்கூடியா இருக்கு. அதே மாதிரி அந்த வாக்கியத்திலிருந்து வந்த அத்வைத ஞானம் இருக்கு அதனுடைய பிராமான்யத்தையும் சத்தியமும் ஒத்துக்க வேண்டியதாக இருக்கு. இப்படி வந்தாச்சுன்னா அப்ப அத்வைதம் ஒண்ணுதான் சத்தியம்ங்கிறத இவன் பேசாம கைவிட வேண்டியதான். எப்படியும் சொல்றதுக்கு முடியாது. அத்வைதம் ஒண்ணுதான் சத்தியம்னு சொல்ல முடியாது. அதை தவிர்த்தும் ஒரு ரெண்டு சத்தியம் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அப்போ எல்லாத்தையுமே சத்தியம் சொல்லிட்டு போலாமே. இதை ரெண்டு மாத்திரம் இடம் இப்படியும் போச்சு அத்வைதம் போயிடுது. அப்போ மொத்தமா எல்லாமே சத்தியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்வைத சத்தியத்துக்கு வேற ஏதாவது அர்த்தம் பண்ணி சத்தியமா கொண்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு தான் நாம இப்ப வியாவகாரிகஸ்ய அர்த்தக்ரியா காரித்வஸ்ய வியவஸ்தாபிதத்வேன வியாவகாரிக யோக்யதாயாः अपि तस्य ब्रह्मविद्धि संभवा. வியாவகாரிகஸ்ய அர்த்தக்ரியாகாரித்வம் ரெண்டு சரியா இருக்கு. ரெண்டு சமானாதிகாரம்னு சொல்லுவோம். வியாவகாரிகமான அர்த்தக்ரியாகாரியம் இல்லை, வியாவகாரிகம் கூட அர்த்தக்ரியாகாரியாகும். அதான் பொது கூட இதுல இல்லைன்னா இன்னொன்னு சேர்க்க வேண்டியிருக்கு. பிராதிபாதிகமா இருந்தாலும் அது வியாவகாரிகமான அர்த்தக்கிரியை உண்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சொப்பனத்துல பல விஷயங்கள் பிராதிபாதிகம், ஆனா அதுல இருந்து வரக்கூடிய காரியம் நிஜமா இருக்கு அப்படின்னு காரணம். அதனால பிராதிபாதிகஸ்ய அப்படி வியாவகாரிக அர்த்தக்கிரியாக்காரித்துவம் இதை நாம யோசனை பண்ணி சொன்னோம். அது பொது, அதனால அது நிஜமான காரியத்தை உண்டு பண்ணாதுன்னு நினைக்க வேண்டாம். இதுல பொது நிஜமான காரியத்தை உண்டு அப்படின்னு இருக்கின்றது. அதனாலே வியாவகாரிக யோக்கியதாயாக அப்படின்னு சத்திய பிரம்ம சம்பவா. இந்த அத்வைத பிரம்மத்தை போதிக்கக்கூடிய வாக்கியத்துல உள்ள யோக்கியதா இருக்கு, அது வியாவகாரிகம் தான், பரமார்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அதிலிருந்து சிந்திக்கக்கூடிய பிரம்மங்கிறது சத்தியமாகும். பாஷகாரர் ஏகப்பட்ட உதாரணம் ஆரம்பனாகிறாங்க. ஒன்றிலேருந்து அசத்தியத்திலேருந்து சத்தியம் தெரியறதுக்கு நிறைய உதாரணம். ரேகை இருக்கக்கூடிய இதுல இருந்து நிஜமான அக்கறம் தெரிகிறது அப்படின்னா ஏகப்பட்ட உதாரணம். அதனால சத்திரி கூட அகத்தியே வர்த்தமனை சித்வா சதம் சமீகத்தை உபாயான அக்கிரமானான பாலானாம் உபகாரனான அகத்திய வர்த்தமனி. வர்த்தமன்றது மார்க்கம், உபாயம். உபாயம் பொய்யாது, ஆனா அதுல இருந்து எது அடையிறோம் அது சத்தியமா இருந்தா போதும். இப்ப இவர் சொன்ன ரீதியில பார்த்தோம்னா அந்த உபாயம் சத்தியமா இருக்கணும்ல. நீங்க சத்தியமான ஒரு இதை அடையணும்னு சொன்னா உபாயமும் சத்தியமா இருந்தா தான் முடியும். அப்படி ஒன்றும் இல்லை, பொதுவாகவே இருக்கும் இது உபாயம். ஆனா அவன் தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து சத்தியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது நிறைய இருக்காங்க. அதனால இந்த நியமம் கிடையாது, இந்த நியமம் இருக்குன்னு வச்சுட்டு பேசி. அதனால வியாவகாரிக யோக்கியதாயாக ஆகி சத்திய பிரம்மனிக்கு சம்பவா. அது இந்த யோகியமே வியாவகாரிகத்திற்கு வச்சிருந்தாலும் கூட நமக்கு பரமார்த்த சத்தியமான பிரம்மம் அதுல இருந்து தெரிந்து கொள்ள முடியும். பிரம்மபரே வேதாந்தே சத்தியாதி பரசத்வா பிரம்ம சத்தியத்துவ சித்தியே. இது என்ன கேள்வின்னு கேட்டா அதுக்கு மேல ஒரு கேள்வி தான். இந்த சொன்னது கரெக்டு. அதாவது யோக்கியதைங்கிறது வியாவகாரிகமா இருந்தாலும் அதுல இருந்து பரமார்த்தமான ஒரு
வஸ்து சித்திக்கலாம். ஏன்னா அந்த நியமம் இல்லை, சமான சந்தாகமா இருக்கணுங்கிறது நியமம் இல்லைன்னு. ஆனா அப்படித்தான் சித்திக்கணும்னு நியமம் இருக்கணும். வியாபாரிகமான ஒரு யோகியதை வாக்கியத்துல இருந்துன்னு சொன்னா அப்பேற்பட்ட வாக்கியம் போதிக்கக்கூடிய அந்த விஷயம் அது பரமாத்மாத்தான் இருக்கணுங்கிறதும் இல்லை. லோகத்துல எத்தனையோ வாக்கியார்த்தங்களா வியாபாரிகமாவே இருந்து வாக்கியம் இருக்கு. இன்னும் கேட்டா வியாபாரிக யோகியத்தை வச்சிருந்து பல இடத்துல வாக்கியார்த்தம் தப்பா வேற போகுது. பஞ்சாபியிலே படித்த பராமரிப்பு அப்படின்னு அவங்க ஏமாற்றத்துக்காக சொல்லுவாங்க. இப்ப இங்க யோகியத்தை எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா அங்க போய் பார்த்தா ஒண்ணு இல்லை. அப்ப என்ன விஷயம் தப்பா போயிடுது. வாக்கியார்த்தம் இல்ல, அவன் புரிஞ்சின்ற விஷயம் தப்பு. சத்தியாக தீரே பஞ்ச பலான்னு சொன்னாங்க. அங்க 5 பழங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவன் என்ன பழம் வாங்கணும்னு ஆசைப்படுறவன் பலாருக்கு அங்க போய் பார்ப்பான், ஏமாந்து வருவான். அதை பார்த்து அவன் சொல்லுவான். இப்ப என்னாச்சு, யோகியத்தையில ஒண்ணும் குறவே இல்லை, சொந்தமா இருக்கு. ஆனா வாக்கியார்த்தம் அவன் புரிஞ்சிட்ட விஷயம் தப்பு, விஷயம் பொய்யானதாக இருக்கு. அதனால இதையும் அதையும் நீங்க சேர்த்து பார்க்க வேண்டியது. சாப்தபோதம் வரத்துக்கு காரணமாக இருக்கிறது யோகியதை. சாப்தபோதத்துக்கு விஷயம் எப்படிங்கிறதுக்கும் யோகியதைக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க என்ன புரிஞ்சுக்கலாம். இந்த யோகியதை இங்க கெட்டு போச்சுன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது, எது சொல்றான்னு புரியாது, போதமே வராது வாக்கியத்துல. இங்க யோகியதை இந்த படத்துக்கு எங்க சம்பந்தம்னு தெரியல, வாக்கியத்துல எங்க சம்பந்தப்படுறது இந்த வாக்கியத்துல புரியலன்னு சொன்னா உங்களுக்கு அந்த வாக்கியார்த்த போதம் வராது. வாக்கியார்த்த போதம் வர்றதுக்கு நீங்க அந்த ஆகாங்ஷா யோகியதா கஞ்சி இந்த இன்னும் அபேட்சிக்கிறீங்க. ஆனா நீங்க எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீரோ போதத்துக்கு விஷயமோ அதுக்கும் இதுவும் நேர சம்பந்தம் கிடையாது. அதனால அது சம்பவம் எப்படி வரும், அதுதான் வாஸ்தவம். ஆனா இங்க எப்படி சொல்றாருன்னா அது வாஸ்தவமா இருக்கணும்னு நியமம் இல்லை, பொய்யா இருக்கணும்னு நியமம் இல்லைன்னு சொல்லும் போது வியாபகாரிகமான யோகியத்தையை கொண்ட இந்த வேதாந்த வாக்கியம் பரமார்த்தமான சத்தியமான பிரம்மத்தை, பரமார்த்த சத்தியமான பிரம்மத்தை போதிக்கிறது நீ எப்படி கட்டிங் பண்ணுவ அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்ற பிரம்ம பரே வேதாந்தே சத்தியாதி பதசத்வா பிரம்ம சத்தியத்துக்கு பதவி சத்தியான மனசம் பிரம்மம். நான் அந்த நியமப்படி பிரம்ம பரமார்த்த பரமாசத்தியம் பதமே இருக்கேன். பரமார்த்த சத்தியம்னு அந்த பிரம்மபரமான வேதாந்தம் பிரம்மத்தை சொல்லும் போது அது சத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுதானே சத்தியம் சொல்லப்படுது. ஆகையாலே சத்தியம் காரணமா நிறைய இடத்துல சத்தியம் அதனால இந்த பதம் இருக்கிறதுனாலேயே பிரம்ம சத்தியம் சொல்லுவோம். அதனால யோகியதை சத்தியமா இருக்காத அதை வச்சுட்டு அந்த விஷயம் சத்தியமா இருக்கணும்னு அனுமானம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சத்தியத்தை சத்தியம் வேறு, இது ஒரு சத்தியம், இது அரை சத்தியம் சொன்னா அது முழு சத்தியம் சொல்றதுக்காக சத்தியத்தை சத்தியம். அக்னிஹோத்திராதி வாக்கியே தாதிஷ பதாபாவா தத் சத்வேதி பிரபல பிரம்மாத்வைதஸ்வதி விரோதா தத் அபிஜீவிதேவ விஷமோகபதே. அவன் என்ன கேள்வி கேட்பான்னு கேட்டா, வேதாந்த வாக்கியமும் சரி அக்னிஹோத்திரம் பரிணாமமான விதிவாக்கியமும் சரி ரெண்டும் வேத வாக்கியம் தான். வேத வாக்கியங்கிறது பிரமாணம், அதுக்கு ஒன்றும் குறவு இல்லை. அப்ப வேதாந்த வாக்கியத்தினாலே தெரியக்கூடிய அந்த பிரம்மம் பரமார்த்த சத்தியமும் அக்னிஹோத்திரம் பரிணாமமான விதிவாக்கியத்திலேருந்து தெரிஞ்ச அந்த அக்னிஹோத்திராலே பரமார்த்த சத்தியம் இல்லையோ நீங்க எப்படி வித்தியாசப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்பான். இந்த கேள்விக்கு பதில் என்ன சொன்னார் சொன்னா, இந்த ரெண்டும் வேத வாக்கியம் தான். பிராமணியத்துல நான் இன்னும் ரெண்டும் பிரமாணம் ஒத்துக்கிறேன், வித்தியாசப்படுத்தல. ஆனால் வேதாந்த வாக்கியத்திலே சொல்லியிருக்கக்கூடிய பிரம்மத்தை சத்தியம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அக்னிஹோத்திர வாக்கியத்துல அக்னிஹோத்திரம் இதுக்கு சாதனம் சொல்லிருக்கிறது, அது ஒரு சத்தியம்னு சொல்லணும். அதனால சத்தியமா சொல்ற சொன்னாதானே சத்தியம்னு சொல்ல முடியும். அந்த பிரமாணம் அதை சத்தியம்னு சொல்லி கொடுத்தா சத்தியம்னு ஒத்துக்கலாம். பிரமாணம் ஒன்ன மிச்சான்னு சொல்லி கொடுத்தா மிச்சான்னு ஒத்துக்கலாம். பிரமாணம் இல்லாம எந்த விஷயத்தையும் ஒத்துக்கூடாது, அவ்வளவுதான். ஏன் இப்ப இங்க அக்னிஹோத்திர வாக்கியத்துல அக்னிஹோத்திரம் பிரமாணம் சொல்லி வாங்கணும் ஏதாவது இருக்கோ? ஆனா வேதாந்தத்துல பிரம்மத்தை பத்தி என்ன சொல்றது? சத்தியமே போட்டிருக்கு. அதனால சத்யாதி பத சத்வா வேதாந்தே சத்திய பிரம்ம சித்தி ஆகுது. அக்னிஹோத்திராதி வாக்கிய தாதிஷ பதாபாவா பரமார்த்த அக்னிஹோத்திரத்தை ஒன்று சித்திக்காது.
அப்போ கொஞ்சம் ஏதோ சில இடத்துல இருக்கு சத்தியபரம் இது இருக்குன்னு கேட்டா ஓவை தர்மஹா சத்தியம் வைத்தது அப்படின்னு பிரதானிகள் உங்கோபனிஷத்துல தவேத சத்தியம் மந்திரேது கர்மாணி கவயோயாங்க பஷ்யன் தானி திரேதாயாம் பகுதா சந்ததானி அப்படிங்கிற வாக்கியத்துல இந்த கர்மாக்கள் இருக்கு அனுபவத்திராதி கர்மாக்கள் 3 அனுபவத்தி வேதாந்தியை வச்சு செய்யப்பட்ட அனுபவத்திராதி கர்மாக்கள் எல்லாம் தவேத சத்தியம் சத்தியம் இதெல்லாம் ஆனா பிரம்மத்தை சத்தியம்னு சொல்ற மாதிரி இதுல சத்தியம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்ப அவர் என்ன சொல்றார் தத் சத்தியம் சத்தியங்கிற பதம் கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட அந்த கர்மா விஷயத்தையும் சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சிருந்தாலும் கூட பிரபல பிரம்மாத்து வைத்ததுக்கு விரோதா ததபி வைஷம் யோகப்பட்டே இப்போ அத்வைத பிரம்மத்தை சத்தியம்னு சொன்னா அப்ப இதெல்லாம் சத்தியமா இருக்க முடியாது. ஏன்னா எவ்வளவு சத்தியம் சத்தியம் ஆனா பிரம்மா அத்வைதம் சொல்லப்படுவோம். ஒரே ஒரு சத்தியமா இருந்தாருன்னா அத்வைதம் சத்தியம் சொல்லுவோம். அதனால அத்வைதத்தை சத்தியம்னு சொல்றது வச்சிருந்தால் இது போகுது. அக்னிஹோத்திராதிகளை சத்தியம்னு சொன்னது இதுகளை சத்தியம்னு சொன்னா நம்ம அத்வைத சத்தியங்கிறத விடணும். இது ரெண்டுல எதையாவது விடணும். அப்போ தாரதமியத்தை பார்க்கணும், பலாபலத்தை பார்க்கணும். எதை வச்சிருந்து எதை விடணும், எது பிரபலம். சூத்திரக்காரர் அந்த இடத்துல அரூபவதேவதி சப்பிரதானம்வா அது பிரதானம்னு ஒரு பதப்பிரயோகம் பண்ற. அந்த விஷயம் வேற விஷயம், ஆனா அது நமக்கு இங்க உபயோகப்படும் பிராதானியம் சொல்லும். பிரம்மத்தை பற்றி பல குணங்கள் இருக்கிறதாக சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஆசிரியர்களும் அந்த நிர்விசேஷம்னு ஒரு விசேஷமும் அதுல கிடையாதுன்னு சொல்றதுக்கும் நிறைய இருக்கு. பிரம்மத்தை எப்படி வச்சிருக்கு எல்லா விசேஷமும் வச்சுக்கணுமா ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கணுமா அப்படின்னு ஒரு விசாரம். நிர்விசேஷமா கவிசேஷமா அப்படின்னு அங்க சொல்றதுக்காக சொல்ற அரூபவதேவதி. அரூபவதுன்னா நிர்விசேஷம் தான், ஒரு ரூபம் கிடையாது, விசேஷங்கள்லாம் இல்லாதது அப்படின்னு தான் வச்சுக்கணும். காரணம் என்னன்னா அந்த சுத்திதான் சப்பிரதானமாக இருக்கும். அந்த நிர்விசேஷத்தை பிரதானமாக சொல்ல வந்ததாக இருக்கும். அப்ப கவிசேஷத்தை எல்லாம் பிரதானமா சொல்ல வரலே அப்படின்னு நினைக்கிறார்கள். கவிசேஷத்தை சொன்னது உபாசனைக்காக, கவிசேஷம்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. ஆனா நிர்விசேஷத்தை சொன்னது உபாசனைக்காக இல்லை, அப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால இந்த 5 பதங்களை உலகத்தை சேர்க்கணும். தனித்தனியா வெவ்வேறு இடத்துல உபநிஷத்துல படிச்சிருந்தாலும் அது பிரம்ம ஒண்ணுதானே எல்லா இடத்துலையும். அதனால எல்லா இடத்துலயுமே அந்த இதை சேர்த்துக்கணும், அந்த இல்லாத சேர்த்துக்கணும். அங்க பிரதான அந்த பிரம்மத்துக்கு சொல்றாங்க. அதே இடத்துல பிரம்மத்துக்கு சொல்லிருக்கக்கூடிய பட்ச பிரியமை வச்சிருக்கா ஒரு லட்சணபக்ஷா இதெல்லாம் நம்ம கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அது பிரம்ம பிரதானமாக இதுக்காக வரல. அதனால அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. அப்படின்னா சூத்திரக்காரர் அந்த பிரதான சப்த பிரயோகம் பண்றாரு. எதுல தாத்பரியம் இருக்கோ அது பிரதானம். அதாவது பரம தாத்பரியம் சுத்திக்கு எந்த விஷயத்துல இருக்கோ அந்த விஷயத்தை சூத்திரக்காரர் பிரதானம் அப்படின்னு சப்தக்காரர் சொல்றார். 2 4வது பிரதானத்திலேயே அப்படிதான். அங்க நிர்விசேஷத்தை பிரதானம். இங்க நிர்விசேஷமான ஸ்வரூபத்தை பிரதானம் பிரதிபாதத்துல பிரதானம். அப்ப என்ன ஆச்சு அப்ப என்ன ஆச்சுன்னா உக்கிரமோபசம்ஹார இத்தியாதி தாத்பரிய லிங்கங்களினாலே நிர்விசேஷ சுத்தி ஸ்வப்பிரதானம்னு தீர்மானம் பண்ணப்பட்டதாக இருக்கிறதுனாலே அதோடைய அர்த்தத்தை மாற்றத்துக்கு வழி இல்லை. அதனால அதை அனுசரித்து அக்னிஹோத்திராதி வாக்கியத்துல சத்தியத்துக்கு வேற அர்த்தம் சொல்லப்படும். வேற அர்த்தம்னா என்ன பண்றது? இப்போ சத்தியங்கிற சப்தத்துக்கு அது ஒரு பலம் அவசியம் காலம் ஏமாற்ற முடியாது. பண்ணினா அந்த பலத்துக்கு பலம் வந்துதான் செய்வோம், வராம போகாது அவசியம். அப்படி ஏமாந்து போக முடியாது. அப்படிங்கிறத வச்சு சத்தியத்துக்கு முடியாது. பொய்யா பொய்னு எதை சொல்றோம்? பண்ணினா பலமே வரல பொய்யாச்சு அப்படின்னு அப்படி இல்லை. அப்படி ஆகவே ஆகாது. அப்படிங்கிறதுனாலே சத்தியங்கிற சப்தத்துக்கு அப்படின்னு அதுக்காக பரமார்த்த சத்திய வாக்கம் அப்படிங்கிற அர்த்தத்துல
இப்ப சரியா போச்சா? அப்ப என்ன இதை வச்சிருந்து சத் சத்வேதி சத்தியம் அப்படிங்கிற பதமே அதுக்கு போட்டிருக்கு. சத்தியம் சொல்லலாம். இந்த சத்தியங்கிற சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் வச்சுக்கணும்? பிரபல பிரம்மாத்வைத ஸ்ருதி விரோதா, வேற மாதிரியான அவசியம் பாவிங்கிற அர்த்தத்துல வச்சுக்கணும் அர்த்தத்தை. ஆகையாலே பாரமார்த்திக சத்தியத்துவங்கிறது பிரமாண சத்தியம்னு அந்த பதத்துக்கு அர்த்தம் இல்லாததுனாலே இத்தேவ வைஷமியோபத்தே. இதுதான் அக்னிஹோத்ராதி விதிவாக்கியத்துடன் பிரம்மத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய வேதாந்த வாக்கியத்துடன் உள்ள வித்தியாசம். சப்தார்த்த யோக்கியதையோ சமான சத்தாகத்துவ நியமத்திய நிஷ்பிரமாணகத்வாத். ஒரு சொன்னா சப்தார்த்தமும் சப்தார்த்தம் அந்த வாக்கியார்த்தம் பாஷார்த்தம் அந்த லோக்கியத்தையும் சமான சத்தை இருக்கணுமே அப்படின்னு சொன்னா அதான் நியமம். அது நியோஜித இடத்துல பார்க்கறதுக்காக நியமம்னு சொல்ல முடியாது. ஒரு பேர் சேர்ந்துருக்கேங்கிறதுக்காக அது நியமம்னு சொல்றோம். நியமம்னு சொன்னா எல்லாருமே அது வரும். இதோ ஒரு இடத்துல ரெண்டு சேர்ந்துருக்கேங்கிறதுக்காக இதோ வியாபாரமாக இருக்கிறதுக்காக சமான சத்தாகத்துவம் ஆகிடாது. அது நிஷ்பிரமாணக்கம். நிஷ்பிரமாணக்கம்னா அதுக்கு வெதிகாரஸ்தானம் சொல்லிட்டோம்னா நிஷ்பிரமாணக்கம். அது எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா வேதாந்த வாக்கியத்திலே விசாரம் இருக்கலாம். ஆனா வேதாந்த வாக்கியங்கிறது இப்ப நமக்கு பக்ஷதமம். அதனால இதையே ஞாபகம் முடியாது. ஏன்னா இதுலதான் நமக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா வேற ஒரு இடத்துக்கு எப்படி சொல்றதுன்னா நதியாத்திலே பஞ்சபலான்னு அவங்க ஏமாத்திர வாக்கியம், ஏமாத்திரவனுடைய வாக்கியம். வாக்கியத்தை பார்க்கும்போது அங்கேயே போட்டுலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, சௌகமா அங்கேயே போடுவாங்க, யோகியத்தை கரெக்டா இருக்கு. ஆனா இந்த பேச்சை கேட்டு இவன் நேரம் போய் பார்க்கறான், அங்க பலவே இல்லை, தீர்வு. அப்ப என்னாச்சு, தெரிகின்ற விஷயம் தப்புல கோபம் வந்தது. காத்து கோபம் வர்றதுக்கு யோகியத்தை தேவைப்பட்டது, யோகியத்தை எல்லாம் கரெக்டா இருக்கு. அதனால காத்து கோபம் வந்தது. வந்ததுக்கு போய் பார்த்தா விஷயம் அப்ப என்னாச்சு, அந்த வாக்கியார்த்தம் இந்த யோகியத்தையும் சமானத்துக்காக சொல்லலாமோ இன்னும் ஒரு நியமத்துக்கு பஞ்சமாயிடுச்சு. ஏன்னா வாக்கியார்த்தம் பொய் இல்லை அங்கே. ஆனா சப்தத்துல அந்த யோகியத்தை அவன் இது பண்ணிருக்கிறது, வாக்கு பிரயோகம் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது, கரெக்டா பிரயோகம். அதனால யோகியத்தை கரெக்டா. அதனால யோகியத்தையும் அந்த சப்தத்தினால தெரியப்படுத்தும் விஷயமும் சமான சத்தாகங்கிற நியமம் போச்சோ இல்லையோ, அப்படி சத்தாகமா இருந்தாலும் நியமம் போச்சு. சில இடத்துல என்ன ஆகும்னு கேட்டா யோகியத்தை தப்பா இருக்கும், வாக்கிய அமைப்பு தப்பா இருக்கிறதுனால. ஆனா தாத்பரியம் புரிஞ்சதுனால அவன் சரியா புரிஞ்சுடுவான், இதுதான் அவன் சொல்றான் அப்படின்னு விஷயத்தை புரிஞ்சுடுவான். புரிஞ்சுக்க போது புரிந்து கொள்ளப்பட்ட அந்த விஷயம் கரெக்டா இருக்கும். ஆக ரெண்டு விதத்தையும் பார்க்கறதுக்கு அந்த நியமம் இல்லை. சில இடத்துல இருக்கலாம், எல்லா இடத்தையும் விளையாடு கிடைக்கிறது. நியமம்னு சொன்னா ஒரு இடம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் வந்தாதான் அதுக்கு நியமம் இல்லை. ஏன்னா நியமம்னு சொல்றது. அதனால நிஷ்பிரமாணகத்வா சமானத்தாக நியமத்தை நிஷ்பிரமாணகத்வா அப்படின்னு. ரெண்டாவது அந்த ஞான பிராமான்யமும் அந்த ஞானத்துக்கு விஷயமாகும் வஸ்துவும் சமானமா இருக்கணுமே, சமானஸ்தாகமா இருக்கணுமே கேட்டா அதுவும் கிடையாது. கடஞான பிராமான்யத்திய தரிதத்துவத்து சத்தியபூத பிரம்மஜான பிராமான்யத்தியாகி தது அதிக தரிதத்தேன மித்யாத்வோபகத்தே. கடஞானம் கடத்துக்கு அதனுடைய பிராமான்யம் கடம் இது மூணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றாங்க. நான் முதல்ல அந்த கடம் இருக்குன்னு பார்த்தேன். கட ஞானம் உண்டு. இந்த ஞானத்துக்கு கடந்தா விளைவுங்கிறத சந்தேகமாக இல்லை. ஆனா இந்த ஞானம் பிரமாணமா இல்லையான்னு சந்தேகம். நான் கிட்ட போய் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு அது கடந்து தெரியும். அதாவது கடத்தினால செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணினதுனால எனக்கு தீர்மானம் வந்தது, நான் சரியாதான் கடத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு. அப்ப அந்த ஞானத்துடைய பிராமான்யம் எனக்கு தீர்மானம். இந்த பிராமான்யங்கிறது என்ன, கடங்கிறது என்ன, ஞானங்கிறது என்ன, மூணு வித்தியாசம் பார்த்தோம்னா ஞானமும் கடமும் முன்னாடியே தெரியும்.
அது கடவுள் தெரியறதுக்கு எனக்கு ஞானம் வந்த உடனே போகும் இல்லையா? ஆனா இந்த ஞானத்தை நான் நம்ப முடியல பிரமாணியம் அப்படின்னா பிராமாணியம் வேற, கடம் வேற. பிராமாணியங்கிறது என்ன? கடத்தையே கடமாக தெரிவிக்கும் ஞானம் பிரமாணம். கடம் இல்லாதத கடம்னு தெரிவித்தால் அந்த ஞானம் இல்லையா? கடம் இல்லாத அதுதான் எனக்கு சந்தேகம். கடம்னு தெரிகிறது, ஆனா கடம் தான் கடம்னு தெரிகிறதா வேற ஏதாவது கடம்னு தெரிகிறதா அப்படின்னு சந்தேகத்தினால எனக்கு பிராமாணியத்தை நிச்சயம் பண்ண முடியல. இது நான் பரத பிராமாணியவாதத்தை விட்டுட்டு பேசுறேன், நிஜாயிக்காவுடைய இதை விட்டு. அதனால எனக்கு சந்தேகம். அப்போ பிராமாணியம் என்ன? பகவானுடைய வசப்படி பார்க்கறதுக்கு கடத்துவபதி கடத்துவ பிரகாரக அனுபவம் அப்படின்னு கடமே கடமாக தெரிவது அப்படின்னு அதுதான் பிரமாணம். இதுல கடத்துவ வத்துன்னு ஒண்ணு, அதுல கடத்துவம்னு ஒண்ணு, அதுல விசேஷம் பிரகாரம் அது இந்த ஞானத்துல தெரியணும். பல சமாச்சாரம் கடத்தை தவிர்த்து பல சமாச்சாரங்கள் தேவை. கடம் ஞானத்திலே இந்த ஞானம் கடே பிரமாணம். அது கடம்ங்கிறது இது பிரமாணம் அப்படின்னு சொல்லும் போது கட பிராமாணியம்ங்கிறது எதுன்னு கேட்டா நையாயிரம் சொல்லுவான். கடத்துவ விசேஷத்துவ கடத்துவ பிரகாரத்தா காலி ஞானத்துவம் அப்படின்னு ஒரு பரிசாரம் சொல்லுவான். இதுல கடம் இருக்கு, கடத்தம் இருக்கு, விசேஷதா இருக்கு, பிரகாரம் எல்லாமும் நிறைய சமாச்சாரம் அதுல கலந்துருக்கு. கடத்தை தவிர்த்தும் பல பதார்த்தங்கள் அதுல கலந்தாதான் அது கட பிராமாணியம் அது சொல்லணும். இப்போ வேதாந்தம் பிரம்ம பிரமாணம் சொல்லணும். நான் கடத்தை சும்மா வேதாந்தத்துக்காக இப்ப வேதாந்த வாக்கியத்தை பிரம்ம பிரமாணம் சொல்லணும். பிரம்மா இருக்கு. அப்போ பிரம்ம பிராமாணியம் அந்த ஞானத்துல சொல்லும் போது அந்த பிராமாணியமும் பிரம்மம் பிரம்மமாக தெரிகிறது அப்படின்னு இருந்தா தானே பிரமாணம் சொல்ல முடியும். பிரம்மத்தை தவிர்த்து வேற எதையோ ஒண்ணு பிரம்மம் அப்படின்னு சொல்லி கொடுக்குதுன்னா அது தப்பா போயிடும். அதனாலே அங்கும் என்ன சொல்லணும், எது பிரம்மமோ அதையே பிரம்மமாக தெரிவிப்பது அப்படின்னு பிராமாணியத்துக்கு கொடுக்கணும். அப்போ பிரம்மாதிக்க பதார்த்தம் கிடைக்குமா? அது பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். பிரம்மாதிக்கம் இருக்கே அதெல்லாம் அசத்தியம். அப்ப அசத்தியம்னு சொன்னா அசத்தியம் கலந்து இருக்கிறதுனால பிராமாணியம் முடியாது. அதனாலதான் அங்க என்ன சொன்னார்னு கேட்டா, இந்த இடத்திலே ஞானத்துடைய பிராமாணியம் கெட்டு போகிறது விஷயம் தப்பா இருக்கிறதுனால. தத்துவ பார்த்து அவன் தப்பம் அப்படின்னு நினைச்சுட்டா அந்த ஞானத்துல பிராமாணியம் தப்பா வருது. தப்ப ஞானத்துக்கு பிராமாணியம் இல்லாம போகுது. ஏன்னு கேட்டா தர்ப்பம் தப்பு அதனால. ஆனா இந்த இடத்துல பிரம்ம பிரம்ம ஞான பிராமாணியம் இருக்கே, அந்த பிராமாணியம் போனதுக்கு விஷயம் தப்பு இல்லை, அந்த விஷயத்தோடு சம்பந்தம் இருக்கே அந்த சம்பந்தம் தப்பா. அது நிர்விசேஷமான பிரம்மஸ்வரூபத்துக்கு இந்த பிரமாவோடு நிஜமான சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் இருந்தா தானே அது விஷயத்தத்துவம் சொல்ல முடியும். ஒரு விஷயத்தத்துவம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஞானமானது அந்த வஸ்துவை பிரகாசப்படுத்துறத வச்சுதான் இது அதை விஷயம் பண்றதுன்னு சொல்றோம். இந்த பிரகாசம் இருக்கு, இந்த பிரகாசம் நமக்கு கண்ணால பார்க்கக்கூடிய வஸ்துவுக்கு தான் பிரகாசம் வெளிச்செங்கிறது. ஆனா கண்ணை முடிஞ்சு தெரிஞ்சுக்கிற பதார்த்தம் வேற வேற இந்திரியங்களால கேட்கிறது. அதுக்கு இந்த பிரகாசமாகணும். சப்தத்தை நான் காதால கேட்கறதுக்கு இந்த வெளிச்சம் தேவைப்படுவோம். இது பிரகாசம் இல்லை. அப்ப எதை பிரகாசம் பண்றதோ ஞானம், அதுதான் அந்த ஞானத்துக்கு விஷயம்னு சொல்லப்படும். இப்ப கடாதி ஸ்தலத்துல இந்த ஞானமானது இந்த கடத்தை பிரகாசப்படுத்தியாகும். ஞானம் வராட்டா கடம் தானே பிரகாசிக்கிற இந்த ஞானம் பிரகாசப்படுத்தினாதான் பிரகாசம் பாம்பு தவிர தானே அது பிரகாசம் கிடையாது. அதனால ஞானம் அந்த கடத்தை பிரகாசப்படுத்துறதுனாலே கட விஷயம் ஆகிறது. ஒரு சமயம் இந்த ஞானம் அந்த கடத்தை பிரகாசப்படுத்துன்னு வச்சுக்கோங்க, இந்த ஞானத்துக்கு கட ஞானம்னா பேர் வராது. இப்ப இந்த பிரம்ம ஞானம்னு இருக்கு பாத்துக்கலாம். இங்க இந்த ஞானமானது பிரம்மத்தை பிரகாசப்படுத்துறது இல்லை, இது தானா பிரகாசம் இருக்கிறது பிரம்மங்கிறது. இந்த ஞானம் அதை பிரகாசப்படுத்த முடியாது. நீங்க கேட்டா ஞானம் கூட அதனால அவருடைய பிரகாசத்துல இருந்துருக்கு.
அதனாலே நீங்க என்ன பண்றதுன்னு சொன்னா வெறும்னா அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்காக ஞான நிவர்த்திக்கு மாத்திரம் தான் இந்த ஞானம் ஒண்ணு தேவைப்படுறது வேற எதுதான் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது விஷயகமாகும் இந்த ஞானம் ஆகாது இல்லையா? அப்போ இங்க விஷயம்னு சொல்றது இருக்கே அது அஜானத்தை அடைகிறது ஆத்மம். அதாவது பிரம்மங்கிறது அதை நிச்சயம் இல்லை, சத்தியம். ஆனா அதனுடைய அந்த விஷய தத்துவம்னு ஞானத்துல வரணுமே, அந்த சம்பந்தம் வந்தாதானே அந்த விஷய தத்துவம் வரும். பிரகாச தத்துவ சம்பந்தம் அது இல்லை ஞானத்துல. அதனால பிராமாண்யம் ஞானத்துல வரக்கூடிய பிராமாண்யம் நிச்சய ஆகிறதுக்கு விஷயம் நிச்சயா இருக்கிறதுனால சில இடத்துல நிச்சயாவா போயிடும். சில இடத்துல விஷயம் கரெக்டா இருந்தாலும் அந்த சம்பந்தம் நிச்சயானதுனால பிரம்ம விஷயத்துல அதுதான் வேதாந்தத்தினால் வரக்கூடிய பிரம்மஞானத்துடைய பிராமாண்யம் எப்படி நிச்சயம் சொல்றோம்னு கேட்டா பிரம்ம விஷயங்கள் பிரம்ம விஷயமாக ஞானம் அந்த பிரம்மத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய ஒரு ஞானமாக வர முடியல. அதனால இந்த ஞானத்தை பிரம்ம பிரமாணம் சொல்லணும். ஒரு பிராமாண்யங்கிறது சங்கீதமான பிராமாண்யம் தானே தவிர உண்மையான பிராமாண்யம். இதனால நீங்க பிரம்மன் பிரமாணத்தாக ஆயிடுமே, இது பிராமாண்யம் ஆரம்பிச்சுன்னா பிரம்ம கூட பாரவார்த்தம் இல்லாத போகாது இது சொல்லக்கூடாது. கடஜான பிராமாண்யத்தை அகலகத்துவது சத்தியபூத பிரம்மஜான பிராமாண்யத்தையாமி அது அதிர்ஷ்ட கணிதத்துவேனா நிச்சாத்திர உபகத்து. அதனால பிராமாண்யம் நிச்சயா இருக்கலாம். பிரம்ம பிராமாண்யங்கிறது பிரம்ம உபசம்ஹாரம். ஆரம்பணாதிகரணோக்த நியாயேன வேதாதி பிரபஞ்ச வஜ்ரலேபாயதே. அது ஆச்சரியம். ஆரமாதிகரணத்தை சொன்ன நியாயப்படி அபூர்ண பிரபஞ்சம் இச்சை சொன்னாலும் இது ஆட்டவே முடியாது. ஆமா, வஜ்ரலேபம் அப்படிங்கிறது இந்த கட்டடம் கட்டுறதுல ஒட்ட வைக்கிறதுக்கு வேண்டிய ஒரு கலவை. அந்த கலவையால ஒட்ட வச்சாங்கன்னா வஜ்ரலேபான அந்த பதார்த்தத்துக்கு லேபத்தை போல இருக்கு அப்படின்னு